கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவை ஒவ்வொன்றுமே பரிசோதிக்கப்பட்டதாக இருக்கிறது, நம்பத்தக்கதாயும் அது விளங்குகிறது. ஆகவே பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதான, விசுவாசிக்கத்தக்கதான உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆம், வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் ஏறெடுத்து வைக்கிற எத்தனையோ விஷயங்களிலே வெற்றி காண வேண்டும் என்று நாம் தீவிரமாய் காணப்படுகிறோம். அந்த வெற்றிக்கான சிரத்தையை, முயற்சிகளை, யூகங்களை, யுக்திகளை நாம் திட்டமிடுகிறோம், எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று. ஆனால் அதில் நமக்கு ஒரு பாதுகாப்பு, அதில் ஒரு வெற்றி கிடைக்கணும்னா நமக்கு எளிய வழி ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை என்று. ஆகவே அந்த உயிருள்ள பரிசோதிக்கப்பட்ட அந்த வார்த்தையின் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமே நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், ஒரு யுத்த காலத்தில் வெற்றி என்பது நம்முடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறது. நாம் பாதுகாப்பாக இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது என்னை விசுவாசி, என் வார்த்தையை விசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இன்னைக்கு ஏறெடுத்து வைக்கிற அந்த விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு அடி எடுத்து வையுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த பாதுகாப்பு எதற்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? சத்துருவின் மூலமாக வரக்கூடிய சகல விதமான அம்புகளுக்கும் ஆயுதங்களுக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்கும். அதாவது சத்துருவினுடைய செயல் திட்டத்தில் நீங்கள் இல்லை. அவன் எவ்வளவுதான் எதிராக வந்தாலும் நீங்கள் தோற்று போவது இல்லை. ஏனென்றால் கர்த்தரின் வார்த்தை பாதுகாக்கும். ஆகவே இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒருவரை, அவருடைய வார்த்தையை மட்டுமே நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள். எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், ஜெயிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் எங்களுக்கு பாதுகாப்பு உடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிற போது எங்கள் வாழ்க்கை வெற்றி அடைகிறது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் எடுத்த ஒவ்வொரு விஷயத்தில் வெற்றி அடைந்து மகிழ்ச்சியோடு இருப்பார்களாக. உங்கள் வார்த்தையின் மேல் அதிகமான விசுவாசம் வைத்து காத்திருப்பார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.